இன்றைக்கி தண்ணி சாம்பார் வைக்க போகிறோங்க. அதுக்கு பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மல்லிச்செடி போட்டு கழுவி வச்சுட்டேன். இதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சு உள்ளே போட்டாச்சு. தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வச்சு கடைஞ்சிட்டேன். கடைஞ்சதுக்கப்புறம் காய்கறி எல்லா காய்கறியும் காய்கறி போட்டு மஞ்சத்தூள் போட்டு தேங்காய் சீரகம் அதனால் அதையும் உள்ளே போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கிண்டி ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது வெங்காயம், இது வந்து பாவக்காய் போட்டு வைக்க போகிறேன். முதல்ல இதை தாளிச்சு விட்டுருங்க. அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வத்தல் போட்டால் தாங்க அது நல்லா உரப்பாக இருக்கும். பார்க்கையும் நல்லா அழகாக இருக்கும். சாம்பாருக்குள்ள இந்த வத்தல் போடுங்க, நல்லாயிருக்கும். அதை நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே அந்த தாளிச்சத்துக்குள்ள அந்த குழம்புக்குள்ளே இந்த தாளிச்சத்தை ஊற்றி வந்துடுங்க. தண்ணி சாம்பார் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எல்லா காயும் போட்டுட்டேன். விருந்தாள் வேறு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருந்தேன்னு இருந்த காயை வெட்டி உள்ளே போட்டு சாம்பாரை கூட்டி வச்சு அடுத்து என்னென்னா அப்பளம் பொரிக்கிற வேலை. குழந்தைங்க அப்பளம் இருந்தால் தான் திங்கிறாங்க. இது என்ன செய்ய மக்கள்? அதான் டெய்லி அப்பளம் பொரித்து கொடுத்துறாதீங்க. இது உப்பு, இது ஒரு டேஸ்ட்டு. என் 2 பிள்ளைங்களும் 2 அப்பளம் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றாங்க. இந்த ஒரு நாள் தான் மக்கள். சூப்பர்.